ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கட்டளை செஞ்சு பாருங்க. நாம நிக்கிற பூமி திடீர்னு குளுக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டு சுவரெல்லாம் வெடிச்சு பெரிய பெரிய பில்டிங்லாம் சீட்டு கட்டு மாதிரி தடால்னு விழுந்தா ஒரே நிமிஷத்துல நம்ம வாழ்ற மொத்த உலகமும் தலைகளாக மாறினா, ஆமாங்க, பூமிக்கு அடியில் இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்றும் மோதுற சக்தி இருக்கு. அது மனித குலமே பார்க்காத பெரிய அழிவு ஏற்படும். வரலாற்றுல ரத்தம் தோஞ்ச ஒரு பக்கம் தான் இது. சிலியில ரிக்டர் அளவுல 9.5 பதிவான நிலை நடக்கும். அப்புறம் சுனாமியால 2.5 லட்சத்துக்கும் மேல உயிரெடுத்த 2004 சுமத்ரா பூகம்பம். இதெல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து வந்த கோபம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையை ஒரே நைட்ல காலி பண்ண உலகத்தையே உழுகுன இந்த சம்பவங்கள் என்னென்ன? இந்த வீடியோவில் வரலாற்றில் நடந்த உலகின் டாப் 10 சக்தி வாய்ந்த பயங்கரமான நிலநடுக்கங்களை பற்றி அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயற்கையோட ஓரமான முகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் நரேஷன். வாங்க வீடியோ பார்க்கலாம். லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது 1960 சிலி நாட்டுல வால்டிவியாங்கிற இடத்துல வந்த நிலநடுக்கம் தான். இதுதான் உலகத்திலேயே இதுவரைக்கும் பதிவான நிலநடுக்கங்கள்லயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுல 9.5 அப்படின்னு பதிவாயிருக்கு. மே மாசம் 22ஆம் தேதி 1960 சிலி கடற்கரைக்கு பக்கத்துல கடலுக்கு அடியில தான் இது வந்துச்சு. இந்த நிலநடுக்கம் சும்மா 1 செகண்ட் 2 செகண்ட்லாம் நிக்கல, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் பூமியே குலுங்கிருக்கு. சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, தொடர்ந்து 10 நிமிஷம் பூமியே குலுங்கினா எப்படி இருக்கும்? இதனால சிலி நாடு முழுக்க பெரிய பேரழிவு, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்தது. அது மட்டும் இல்லாம இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில வந்ததுனால ஒரு மிகப்பெரிய சுனாமியை கிளப்பி விட்டுருச்சு. அந்த அலைகள் கிட்டத்தட்ட 25 மீட்டருக்கு மேல இருந்ததா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அலைகள் பசிபிக் பெருங்கடலையும் தாண்டி தூரமா இருக்கிற ஹவாய், ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இது போல நாடுகளையும் போய் தாக்கி அங்கேயும் அழிவுகளை ஏற்படுத்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தாலையும் அதுக்கப்புறம் அந்த சுனாமியாலையும் 1000 இருந்து 6000 பேர் வரைக்கும் உயிரிழந்ததா சொல்றாங்க. உண்மையிலேயே பூமியோட அடியில இருக்கிற சக்தி எவ்வளவு பயங்கரமானதுன்னு இது காட்டுது. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது 1964 அமெரிக்காவில் அலாஸ்காவில் வந்த பெரிய நிலநடுக்கம் தான். இந்த நிலநடுக்கம் அமெரிக்க வரலாற்றிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரிக்டர் அளவுல 9.2 பதிவாயிருக்கு. மார்ச் மாசம் 27ஆம் தேதி 1964 பிரின்ஸ் வில்லியம் சவுண்டன் அப்படிங்கிற இடத்துல இது வந்திருக்கு. இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 4.5 நிமிஷம் நீடிச்சிருக்கு. இதுவும் கடல் கடையில வந்ததுனால சுமார் 8.2 மீட்டர் உயரமான சுனாமியை கிளப்பி விட்டு செனாங்காங் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே அழிச்சிட்டு போயிடுச்சு. கடலுக்கு அடியில ஏற்பட்ட நிலச்சரிவுகளாலையும் துறைமுகங்கள் இடிஞ்சு விழுந்ததாலையும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. மொத்தமா இந்த நிலநடுக்கத்தால 139 பேர் இறந்ததா கணக்கெடுத்திருக்காங்க. இந்த பூமி நம்மளை எந்த அளவுக்கு பயமுறுத்தணும் இதுல காட்டியிருக்கு. 3வது இடத்துல இருக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். 2004 இந்தோனேஷியாவில் வந்த சுமத்ரா இந்தியா பெருங்கடல் நிலநடுக்கம். இது சமீப காலத்துல நடந்த ரொம்ப பயங்கரமான பேரழிவுகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ரிக்டர் அளவுல 9.1 அப்படின்னு பதிவாயிருக்கு. 2004 டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவுக்கு மேற்கு கடற்கரையில இது வந்திருக்கு. இந்த எர்த்குவேக் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடலுக்கு அடியில ஒரு பெரிய பிளவையை உருவாக்கியிருக்காங்க. இந்த எர்த்குவேக் 8 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீடிச்சிருக்கு. கடலுக்கு அடியில கூடிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால இதனால என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரம் வரைக்கும் ராட்சச அலைகளோட ஒரு பயங்கரமான சுனாமியை கிளப்பி விட்டுருக்கு. இந்த சுனாமி இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, குறிப்பா தமிழ்நாடு, அந்தமான் தீவுகள், சோமாலியான்னு நிறைய நாடுகளை தாக்கி பெரும் பேரழிவை ஏற்படுத்திச்சு. இந்த பெரிய நிலநடுக்கம் அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய சுனாமி, இது ரெண்டும் சேர்த்து 2,83,000 மக்களுக்கு மேல உயிரிழந்தாங்க பதிவாகிருக்கு. இந்த சம்பவத்தால எத்தனையோ குடும்பங்களோட வாழ்க்கை ஒதுங்கி போச்சு. 4வது இடத்துல 2011 ஜப்பான்ல வந்த டோகோகோ நிலநடுக்கம். இதுவும் ரிக்டர் அளவுல 9.1 பதிவாயிருக்கு. 2011 மார்ச் 11ஆம் தேதி ஜப்பானோட கடலோர பகுதிகளில் நிலநடுக்கம் வந்திருக்கு. இதுவும் கடலுக்கடியில ஏற்பட்ட நிலநடுக்கம்ங்கிறதால கிட்டத்தட்ட 40 மீட்டர் உயரத்துக்கு, அதாவது மிகப்பெரிய பில்டிங் உயரத்துக்கு ராட்சச அலைகளோட சுனாமி வந்திருக்கு. இந்த சுனாமி ஜப்பானோட வடகிழக்கு பகுதியில மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த எர்த்குவேக்கால ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புன்னு எதை சொல்றாங்கன்னா ஃபுகுஷிமா டாய்ச்சி அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட அணுக்கசிவு மற்றும் விபத்து தான் சொல்றாங்க. அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்துன்றதுனால இது உலக நாடுகள் மத்தியிலேயே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலநடுக்கம், சுனாமி, அணுக்கசிவு மொத்தமா 15,894 பேரை உயிர் பலி வாங்கிருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் காயப்பட்டாங்க, பல பேர் காணாம போயிட்டாங்க. ஜப்பானோட வரலாற்றுல மிகப்பெரிய சோக அத்தியாயமா பதிவு செய்யப்பட்டது. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது 1952 ரஷ்யாவில் கம்சட்கா பகுதியில் வந்த நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 9.0 அப்படின்னு பதிவாயிருக்கு. 1952 நவம்பர் 4ஆம் தேதி ரஷ்யாவோட கம்சட்கா தீபகற்பத்துக்கு கிழக்கு பகுதியில கிழக்கு கடற்கரையில இது வந்திருக்கு. இந்த எர்த்குவேக்கும் பசிபிக் பெருங்கடல மிகப்பெரிய சுனாமியை உருவாக்கி விட்டுருக்கு. இந்த சுனாமி ரொம்ப தூரம் பயணிச்சு அமெரிக்காவில் இருக்கிற ஹவாய் தீவுகள் வரைக்கும் போய் பெரிய சேதங்களை ஏற்படுத்திருக்கு. ஆனா நல்ல வேலையா இந்த எர்த்குவேக்கால உயிரிழப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பூமிக்கு அடியில எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றத இந்த எர்த்குவேக் அங்க இருக்கிற மக்களுக்கு காட்டிடுச்சு. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல மறுபடியும் சிலி நாடு தான் வந்திருக்கு. 2010 சிலி நாட்டுல வந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 8.8 அப்படின்னு பதிவாயிருக்கு. 2010 பிப்ரவரி 27ஆம் தேதி சிலியோட மௌலேங்கிற ஏரியாவோட இது வந்திருக்கு.
இந்த எர்த்குவேக் சுமார் 3 நிமிஷம் வரைக்கும் நீடிச்சிருக்கு. இதனால சிலி நாட்டில் இருக்கிற பெரிய கட்டடங்கள், ரோடுகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இதுவும் பசிபிக் கடல்ல மிகப்பெரிய சுனாமி வரப்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு. இந்த எர்த்குவேக்கால சுமார் 500 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 7வது இடத்துல இருக்கிறது ரொம்பவே பழமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 1700 வட அமெரிக்காவில் காஸ்கேடியா என்ற இடத்துல அந்த நிலநடுக்கம் தான். இது ரிக்டர் அளவுல தோராயமா 8.7 இருந்து 9.2 வரைக்கும் இருக்கலாம் கணக்கு போட்டிருக்காங்க. 1700வது வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி இது நடந்ததா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எர்த்குவேக்கு அப்போதைய வாஷிங்டன், ஒரிகான், பிரிட்டிஷ் கொலம்பியா இது போன்ற இடங்கள்ல நடந்த மிகப்பெரிய நிலநடுக்கமா பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை அப்ப இருந்த வட அமெரிக்காவில யாரும் நேரடியா பதிவு பண்ணல. இந்த எர்த்குவேக்கால கிளம்பின சுனாமி ஜப்பானை போய் தாக்குனதுனால ஜப்பானியர்கள் பதிவு செஞ்ச வரலாற்று சம்பவம் தான் இது. காஸ்கடியான்ற பக்கத்துல மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் வந்ததற்கான தடயங்கள் இன்னமும் இருக்குன்னு, இதுக்கப்புறமும் இந்த ஏரியாவில் பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் வரலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது அந்த ஏரியாவில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி தான். 8வது இடத்துல இருக்கிறது 1906 ஈக்வெட்டார் மற்றும் கொலம்பியாவுக்கு நடுவுல கடலுக்கு வெகு தூரத்துல வந்த நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல 8.8 பதிவாயிருக்கு. 1906 ஜனவரி 31ஆம் தேதி இது வந்திருக்கு. இந்த எர்த்குவேக் அமெரிக்காவிலேயும் பசிபிக் கடல் பகுதிகளில் மிகப்பெரிய சுனாமியை வர வச்சிருக்கு. இந்த நிலநடுக்கம் ஏற்படுத்தின சுனாமினால 500ல இருந்து 1500 பேர் வரைக்கும் உயிரிழந்ததா பதிவு பண்ணியிருக்காங்க. பூமிக்கு அடியில நடக்கிற சண்டை உலகத்தோட ஒரு பகுதிக்கு மட்டும் இல்லாம சுனாமி வழியா பல பகுதிகளுக்கும் ஆபத்தை உண்டாக்கும். நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கு 1868 பெரு நாட்டுல, அதாவது இப்போ சிலியில இருக்க அந்த நாடு அரிகாங் அப்படிங்கிற இடத்துல இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. இதுவும் ரிக்டர் அளவுல 8.8 பதிவு பண்ணியிருக்காங்க. 1868 ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. இந்த நிலநடுக்கம் அப்பவே அந்த நகரத்துல மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தால பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்ட பெரிய சுனாமி இன்னும் பெரிய சேதங்களை அந்த நாட்டில் ஏற்படுத்தி. இந்த நிலநடுக்கத்தால ஏற்பட்ட சுனாமி அந்த நாட்டை மட்டும் இல்லாம ஹவாய், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரைக்கும் போய் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி. இந்த அழிவுனாலையும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனதா பதிவு பண்ணியிருக்காங்க. 1868லயே சுனாமி இவ்வளவு தூரம் போக முடியும்னா இப்போ கற்பனை செஞ்சுப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசி இடத்துல இருக்கிறது 1950 நம்ம இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் திபெத் எல்லை பகுதியில் வந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுல 8.6 பதிவாயிருக்கு. 1950 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது வந்திருக்கு. இது இந்தியாவில் வந்த சக்தி வாய்ந்த எர்த்குவேக்ல ஒன்னா இது பதிவாயிருக்கு. இந்த எர்த்குவேக்னால பல இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆறுகள் வழி மாறி ஊருக்குள்ள போகுது, பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 1500ல இருந்து 3300 பேர் வரைக்கும் உயிரிழந்ததா பதிவு பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம்ல வந்த இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் பல பகுதிகளில் உணரப்பட்டதா பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டிலையும் இப்படி ஒரு பெரிய நில அதிர்வு ஏற்பட்டது ரொம்ப ஆச்சரியமா தான். பூமிக்கு அடியில இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதுன்றது தெரியாமையே பூமி மேல மனிதர்கள் ரொம்ப ஆட்டம் போட்டு. மால்டிவியால வந்த நிலநடுக்கத்துல இருந்து அஸ்ஸாம்ல வந்த நிலநடுக்கம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறிச்சது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சுனாமியை ஏற்படுத்தி பல உயிர்களை பிடிச்சிருக்கு. இது போன்ற இயற்கை பேரழிவுகள்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். இயற்கையோட சக்திக்கு முன்னாடி மனுஷங்கள்லாம் எவ்வளவு சின்னவங்கன்னு காட்டுது. நாம இந்த பூமி மேல வாழ்றோம், அது எப்ப வேணா எப்படி வேணா கோபத்தை காட்டும். அதனால நிலநடுக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல எந்த எர்த்குவேக் உங்களை ரொம்ப பாதிச்சது, ரொம்ப வருத்தப்பட வச்சது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நரேஷன். வணக்கம்.